8ஆம் வீட்டிலருந்து எதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரிய மாற்றங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அதுபோக உங்களோட பரம்பரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கையுடைய ரகசியத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். டெத்து பற்றி தெரிஞ்சுக்க முடியும். செக்ஷுவாலிட்டி பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அதுபோக உங்களோட கர்மா எப்படி இருக்குது, போன பிறவியோட கர்மா எப்படி இருக்குங்கிறதையும் இதிலிருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். கர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கண்டிப்பாக ஒரு நெகட்டிவான விஷயமாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. நல்ல கர்மாவும் இருக்குது. நல்லதோ கெட்டதோ முன்னாடி இருக்கிற பிறவிகள்லேருந்து உங்களுக்கு இப்போ என்ன இருக்கோ அதை நம்ம கர்மா அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து வர பாதைகள் முக்கால்வாசி கர்மாவாக தான் இருக்கும். நல்லதும் இருக்கும், அதில் தீமைகளும் இருக்கும். வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே கர்மாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில விஷயங்கள் புதுசாகவும் இருக்கும். அதில் நம்ம எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறோம், நம்மளோட செயல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்மளால் கர்மாவை ஆட் பண்ணிக்கவும் முடியும்.